வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்துங்க கருவையாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஒரு 3.5 செண்டுங்க இந்த பெத்தாம்பட்டி கிராமத்தில். செண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,4 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு 3.5 செண்டு இருக்குங்க. ஆமாம், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த நீல கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கல்ல, இந்த கல்லுங்க. அப்புறம் அந்த அங்கே ஒரு கல் தெரியுதுங்களா, இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த கல் இது சும்மா டெம்பரரியாக மக்கள் போகிற பாதை, வேறு ஒன்றும் இல்லை. இது பாதை கிடையாது, பாதை தள்ளி வருது. தெரியுதுங்களா? இந்த கல், அங்கே ஒரு கல் தெரியுதுங்களா, அது அந்த சீமக்கருவைக்குள்ள ஒரு கல் தெரியுதா. இந்த மாதிரி இந்த 4 கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னாங்க 3.5 செண்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியல ஜூமிங்கில். இங்கே நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா ஒரு டவரு. அது வேறு ஒன்றும் இல்லைங்களா, எலக்ட்ரிக்கு தான், வயர் போகுதுங்க. இந்த இது அதாங்க டவரு, 4-வே ட்ராக்கில் இருக்குல்ல, அந்த டவர் தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த தெரியுதுங்களா, இந்த டவர் தாங்க. இது தாங்க வந்து 4-வே ட்ராக்கு. அந்த வாடிப்பட்டி அந்த இது வேலை நடக்குது பார்த்திங்களா, அந்த பாலம் வேலையெல்லாம், அந்த கரண்ட் லைன் அங்கனக்குள்ளே அந்த நம்ம பாலம், நம்ம இதுக்கெலாம் பெரிய பாலம் வருது பார்த்திங்களா, நம்ம மாட்டுத்தாவணி போகிற 9 கிலோமீட்டர் பாலம், அதுக்கெல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க, இபி லைனு பெரிய டவர் போட்டு ஏற்றிருக்காங்களா, அந்த டவர் மாதிரி இங்கேயும் போட்டிருப்பாங்கல்ல, அந்த டவர் தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. பார்க்குற தூரத்தில் இருக்குது, சரிங்களா. நடந்து போனோம்னாலுமே இங்கேருந்து பெத்தாம்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோதாங்க, 250லேருந்து 300 மீட்டருன்றது அதிகங்க, சரிங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். இன்னொன்று, இந்த பெத்தாம்பட்டிக்குள்ள பார்த்திங்கன்னா மற்றபடி காய்கறிகள்லேருந்து எல்லாமே குறைச்சே வாங்கிக்கலாம், கிராமப்புறம் தானே, அதனால் எல்லாமே இங்கே கிடைக்கும். இன்னொன்று, ரோடு இந்த இங்கனக்குள்ளே நம்ம வந்து இறங்குற இடத்துல கொஞ்சம் தூரத்தில் ரோடு, தார் ரோடு, அதுலேருந்து நம்ம பஸ்ஸு போய்க்கலாங்க. அலங்காநல்லூர் பஸ்ஸு, அப்புறம் பெத்தாம்பட்டி பஸ்ஸு, இந்த மாதிரி பாலமேடு பஸ்ஸு, நிறையா ஊர் பஸ்ஸு எல்லாம் இந்த ரோட்லேயே பக்கத்துலேயே சும்மா இப்படி நடந்து போனோம்னா ஒரு 50 மீட்ரு கூட இல்லை, ஒரு 30 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடங்க. போனோடனே அப்படியே சேரோட்டை எப்போ இருக்குங்க, வாட்டுக்கு சேரோட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம நினச்ச நேரத்தில் வந்து மதுரை ஜிஹெச்சுக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி நிறையா சிறப்பம்சங்கள் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாட்டுக்கு இருக்குது. விலை கம்மிங்க, அதெல்லாம் பேசி முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 3,4 லட்சம் சொல்கிறாங்க, அந்த தண்ணி இழுத்து எப்படியோ முடிச்சுக்கலாம். இன்னொன்று லோன் முதற்கொண்டு போட்டுக்கலாங்க, வெறும் 10 லட்ச ரூபா இடத்துக்கு லோன் போட்டுக்கலாம். அந்த இடத்துக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்குது, ரேரா அப்ரூவல் இருக்குது, லோனை போட்டு முடிச்சுக்கலாம். நல்ல அருமையான கிராமம், அமைதியான கிராமங்க. ஆமாம், எந்த தொந்தரவுகளும் இல்லாத கிராமம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த கிராமத்துக்கு உண்டு. ஆமாம், நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய 4-வே ட்ராக்கு, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் நீங்கள் ஒரு 20 அடியில் வானம் தோன்றப்போ உங்களுக்கு தண்ணி வந்துடும். ஆமாம், இந்த ஏரியா பூராமே அப்படி தாங்க, வானம் தோன்றமே தண்ணி வந்துடும். இல்லைன்னா வந்து விவசாயங்கள் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? கண்ணுக்கு தெரிஞ்சுதா பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா தென்னை? அப்படியே இங்கே வாங்க, வாழை தெரியுதா? அப்புறம் எப்படி தண்ணி இல்லாமல் தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது, தண்ணிக்கு எந்த குறைவுமே இல்லாத ஒரு நல்ல இடம், சரிங்களா. பாருங்கள், பிடிச்சிருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துட்றேன். அந்த நம்பரை நல்லபடியாக காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்த நேரில் வந்து பார்த்து நீங்கள் நல்லபடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரிங்க, ரைட்டு. அது நம்மளுடைய சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம அந்த நத்தம் ரோட்லேருந்து இந்த வாடிப்பட்டி போகிறதுக்கு அந்த ஹைவே ஒன்று பைபாஸ் வேலை நடந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 சென்ட் இடம் வந்து தர வாடகைக்கு வருதுங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸு இதில் தாங்க வரப்போகுது. இந்த தெரியுதாங்க இந்த ரோடு, இந்த தெரியுதா ரோடு, இதில் தாங்க பஸ்ஸு வரப்போகுது. இந்த இதுக்கு ஏன்னா அந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா அந்த பைபாஸ் வழியாக வந்து பஸ்ஸு வந்து உள்ளே பூலாம்பட்டி, பெத்தாம்பட்டி இந்த கிராமங்களுக்கெலாம் போகிற பஸ்ஸு இதில் தான் வரும். அப்படின்றப்ப இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, பஸ் வசதி இருக்குது. இங்கே இப்போ தர வாடகைக்கு வரக்கூடிய இடத்த
காமிச்சிட்றேன் பாருங்கள். வேலி போட்டிருக்காங்க. இந்த வேலி போட்டிருக்க இடம் தாங்க ஒரு 16 சென்ட் இடம் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வைக்கிறது, மற்ற ஒரு குடோன் பர்பஸ் மாதிரி ஷெட்டு மாதிரி போட்டு அதுக்கு பண்ணுறது, இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப ஏற்ற இடங்க. பாதுகாப்பான இடமும் கூட. லைன் தான் இருக்குது பார்த்தீங்களா, இபி லைனு. நீங்கள் கரண்ட் ஈஸியாக எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 16 சென்ட் ஒரு குடோன் வைக்கிறதுக்கு போதுமான ஒரு தாராளமான ஒரு இடங்க. கூப்பிடும் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நத்தம் ஹைவே 4-வே ட்ராக்கு வந்துடும். ஏன்னா இந்த ரோட்டில் இருந்தானே ஜாயிண்ட் தானேங்க, இந்த வாடிப்பட்டி ரோடு ஜாயிண்ட் தானேங்க அந்த நத்தம் ரோடு. தெரியுதுங்களா? ஒரு ஜல்லிக்கட்டு மாடு நிற்கிது பார்த்தீங்களா? ஒரு அருமையான இடங்க. பாருங்கள், இந்த இடம் வந்து பிஸ்னஸ் ரீதியாக ஏதாவது தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி குடோன் மாதிரி போடணும்னு இடம் தேடிக்க இருக்கிறவங்க, இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகுதுன்ற பட்சத்தில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நல்லபடியாக பேசிக்கலாங்க வாடகைக்கு. ஆனால் அப்படி வாடகைன்னு ஓகேன்னு ஆச்சுன்னா எவ்வளோ கோட் பண்ணுறீங்கண்ணே? பேசிக்கலாம். சரி, நம்பர் தர்றேங்க. நீங்கள் அந்த நம்பரில் நேராக காண்டாக்ட் பண்ணி நல்லபடியாக பேசிக்கோங்க. தர வாடகைக்கு எவ்வளோ கூடுறாங்க அப்படின்றத பார்ட்டி நம்பரே தர்றேன், நீங்கள் நேராக பேசிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்மளுடைய சேனல் பாண்டிச்சேரி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.